துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு அழகு, சமநிலை, நீதி உணர்வு இந்த மூணுமே சேர்ந்தவங்களா இருப்பீங்க. இன்னைக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலுங்க இந்த பதிவில் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், எப்பவுமே பார்க்குறது கொஞ்சம் அமைதியாக இருப்பீங்க. அமைதி அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு பலவீனம் கிடையாது, அதுதான் உங்களுக்கு பலமாக இருக்குது. இந்த நேரத்தில் துலாம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் கிரக நிலை அமைப்பால் சில மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அந்த மாற்றம் எப்படி, என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் முழுசாக பார்க்கலாம். மனசு நல்லா இருந்தாலும் சில நேரம் சொல்ல முடியாத சுமை உங்களுக்குள்ளே இருக்கத்தாங்க செய்யுது. அந்த சுமை இப்போ குறையுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் சுமையை அதிகப்படுத்திடுமா? துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை கவனமாக தெரிஞ்சுக்கிட்டா உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய துன்ப திசையை நீங்கள் மாற்ற முடியும். அது என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் சிறப்பான ஒரு தகவலை இதில் பெறுவீங்க. அந்த தகவல் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். துலாம் ராசி நீங்கள் பாருங்களேன், சுக்கிரன் ஒரு ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி. இதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுக்கு சிவபெருமான் பிடிச்ச கடவுள் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். துலாம் ராசிக்கு சுக்கிரன் அதிபதி. இந்த ராசியில் சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இது ஒரு காற்று ராசியை சேர்ந்ததுனால பெரும்பாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நடுநிலைமை இருக்கு இல்லையா, அது தவறாமல் செயல்படுவீங்க. அழகு, கலை, ஆடம்பரம் இது எல்லாமே கொஞ்சம் விருப்பம் கொண்டவங்களாக தான் இந்த துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க. பெரும்பாலும் பாருங்கள், உண்மை உழைப்புக்கு அஞ்சாதவங்க, நீதிமானாக திகழக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. சுவையான உணவு, நல்ல சுற்றுலா செல்வது, நல்ல வசீகரமான தோற்றத்தை காட்டுறது, இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக ஆர்வமாக இருக்கும். ஏன்னா அழகு சுக்கிரனோட ஒரு சிறப்பு வாய்ந்த அம்சங்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் உங்களை அழகாக வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க. துலாவாரம் தாங்க உங்கள் ராசி சின்னத்தை அடையாளமாக கொண்டிருக்கு. அதனால தான் பெரும்பாலும் நீங்கள் நடுநிலைமையோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. நியாயம் தவறாத நீதிமான்கள் அப்படின்னு கூட துலாம் ராசிக்காரங்க உங்களை சொல்லலாம். சுக்கிரன் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால அழகான பொருட்களை விரும்புவீங்க. ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு ஆசையும் படுவீங்க. அதுவும் இந்த கிரக அமைப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா துலாம் ராசிக்காரங்க கலைத்துறையில் சிறந்து விளங்க முடியும். நீங்கள் இந்த கிரக அமைப்பு எப்படி இருக்குது, என்ன ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா உங்கள் சொந்த ஜாதக கணிப்பால் அதை தெரிஞ்சுக்கலாம். அந்த எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். வீட்டிலேருந்து எளிய முறையில் நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் இதனால் நிச்சயமாக பெறுவீங்க. இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள், நன்மை உங்களுக்கு பிறக்கும். 2026ஆம் ஆண்டில் முதல் மாதமாக இருந்த ஜனவரி இப்போ தான் பிறந்தது போல் இருந்துச்சு. அதுக்குள்ளே ஜனவரியே முடிஞ்சிருச்சு பாருங்களேன். இப்போ பிப்ரவரி மாதம் பிறந்திருக்கு. இந்த முதல் 15 நாட்கள், அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரையிலும் துலாம் ராசி அன்பர்கள் இப்போ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் நீங்கள் என்ன மாதிரியான பலன்களை பெற போறீங்க, கெடு பலனிலிருந்து விடுபட என்ன பரிகாரம் செய்யணும், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து நாம் முழுமையான விளக்கத்தையும் தெளிவாக இப்போ பார்க்கலாம். 9 கிரகமும் குறிப்பிட்ட கால இடைவெளியிலிருந்து ஒரு கால இடைவெளிக்குள்ளே பயிற்சி ஆகிறது வழக்கமாக இருக்குது. அப்படி ஒவ்வொரு கிரகங்களுமே மாற்றம் நிகழ்த்தும் பொழுது 12 ராசிக்குமே அதோட தாக்கம் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. அந்த தாக்கம் பாருங்கள், சில ராசிக்கு சுப பலனாக அமையுது, சில ராசிக்கு அசுப பலனாக அமையுது. இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல்ல கிரக நிலைகள் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குரு பகவான் பாருங்கள் மிதுன ராசியில் இருக்கிறாரு. சந்திர பகவான் தன்னுடைய கடக ராசியில், அதாவது அவரோட சொந்த வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறாரு. சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதத்தை நிறைவு செய்கிறார் சந்திரன். கேது பகவான் சிம்ம ராசியிலையும், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இவங்களாம் மகர ராசியில் இருக்கிறாங்க. மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்து சஞ்சாரம் செய்கிறாரு. கும்ப ராசியில் புதன் பகவானும் செவ்வாயும், மீன ராசியில் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதத்தில் முதல் 15 நாட்கள் என்ன மாதிரியான அமைப்பை இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா, துலாம் ராசிக்காரங்க இரத்த பந்த உறவுகள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் தாய் வழி உறவுகள்கிட்ட முக்கியமாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இப்போ அவங்களால கொஞ்சம் சொத்து ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. ஏதாவது நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் அது இந்த 15 நாட்கள் ஒத்தி வைக்கிறது நல்லது. எது நடந்தாலும் பாசிட்டிவான அமைப்புக்குள்ளே இருக்கிறதுக்கான செயல்முறையை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க. இரத்த பந்த உறவுகளால் சிக்கல் வரலாம், கவனமாக இருங்க.
அதே போல் நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். மற்றவங்களோட குடும்ப விஷயத்தில் பெரும்பாலும் நீங்கள் தவிர்க்கிறத தலையிடுறத நிறுத்துங்க. அதே போல் மற்றவங்க உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இல்லை அப்படின்னா சில பிரச்சனைகள் வந்துடும். உங்களாலையும் சரி மற்றவங்களாலையும் சரி குடும்பத்துக்குள்ளே சில பிரிவு கூட வரலாம். கவனமாக இருங்க. பெரும்பாலும் மற்றவங்களோட கருத்துக்கு நீங்கள் மாற்று கருத்து சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஒரு பிரச்சனை வர மாதிரி தெரியுது அப்படின்னா அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போங்க. அது ஒன்றும் பயம்லாம் கிடையாது. உங்களோட வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பான அது இருக்கும். அதே போல் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இப்போ அனுகூலமான அமைப்பு இருக்குது. குடும்ப சூழலை மட்டும் சிக்கல் வர மாதிரி இருக்குது, பார்த்து பத்திரமா இருங்க. மற்றபடி தொழில் வியாபாரம் நல்லா இருக்குது. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே படிக்கக்கூடியவங்க சிறப்பான அனுகூலமான வாய்ப்பை பெற போகிறீங்க. ஏன் இழுப்பறியாக இருந்த நிலைமை கூட இப்போ பாருங்கள் படிப்படியாக மாறப்போகுது. அதனால் நீங்கள் மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்தாதீங்க. எது நல்லா இருக்கோ அதில் கவனம் செலுத்துங்க. நன்மையை பெறலாம் இல்லையா? அதனால் கொஞ்சம் இழுப்பறியாக இருந்த வேலையெல்லாம் இப்போ நல்லா நடக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்களோட நிலைமையுமே படிப்படியாக மாறும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட ஒரு சிலருக்குலாம் வரும். பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சில துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் வரும் பாருங்களேன். இந்த மாதிரியான வாய்ப்பெலாம். அதே போல் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப சூழலில் நன்மை வரணும் அப்படின்னா அபிராமி அந்தாதியில் இருக்கிற 40, 59, 75 இந்த பாடலை கேட்குறதும் சரி படிக்கிறதும் சரி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை செஞ்சால் அனுகூலமான பலன் இரட்டிப்பாக மாறும். பெரும்பாலும் பாருங்கள் இந்த 15 நாட்கள்லையுமே நீங்கள் யார்கிட்டையுமே குடும்பம், தொழில், வேலை செய்கிற இடம், நண்பர்கள் அப்படின்னு யார்கிட்டையுமே தேவையில்லாமல் சின்னதாக வாக்குவாதம் கூட செய்யாதீங்க. ஏன்னா வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறோம் வாக்குவாதம் செய்யாமல் அதை தவிர்க்க பாருங்கள் அப்படின்னு. கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு யோசித்து மனசையுமே குழப்பப்படுத்திக்காதீங்க. அப்படி யோசிக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் செஞ்சு சிக்கலில் மாட்டிக்குவீங்க. கவனமாக இருங்க. இப்போது செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வார்த்தையில் கவனமாக இருந்தே ஆகணுங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கிக்குவீங்க. கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இந்த பல், மூக்கு, தொண்டை, காது இது தொடர்பான சின்ன பிரச்சனை வர மாதிரி இருக்கும். கவனமாக இருக்கிறது நல்லது. அப்படி ஏதாவது சின்னதாக பிரச்சனை வந்தாலும் உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்த்துக்கோங்க. நீங்களாக வீட்டு வைத்தியம் செஞ்சுக்கிட்டு பிரச்சனையை பெருசு பண்ணிக்காதீங்க. மற்றபடி பெருசாக எதுவும் தொழில் ரீதியாகவும் சரி வியாபாரம் ரீதியாகவும் சரி பின்னடைவுலாம் எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி தடைபட்டு போன காரியம் கூட இப்போ நல்லபடியாக நடக்கக்கூடிய யோகம்தான். அதனால் முழு மனசாக தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்க. பின்னடைவு நீங்கி நன்மை பிறக்கக்கூடிய காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில் உயர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கோங்க. நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் நினச்சி கூட பார்க்காத நல்ல ஒரு அமைப்பு உருவாகும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரொம்ப நாளாக இதெல்லாம் நடக்குமா நடக்காது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நடக்காது அப்படின்னா நல்ல யோகம் கூட இப்போ நடக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்கணும். எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. அடுத்தடுத்து நல்ல விஷயம் தொழில் வியாபாரத்தில் உண்டாகும். உங்களை சுற்றி நேர்மையான மனிதர்களை தக்க வச்சுக்கோங்க. நெகட்டிவான அமைப்புகள்லாம் புறம் தள்ளுங்க. கெட்ட சகவாசம் கொண்ட நண்பர்கள்கிட்டலாம் சேராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவு செலவை கரெக்டாக கையாளணும். இப்போ யாராவது பார்ட்னர்ஷிப் போட்டு ஏதாவது விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்கள் கூட்டாளிகள் கிட்ட இணக்கமாக இருக்கணும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். அதே போல் பண விஷயத்தில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பொருட்களை மற்றவங்களுக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து அனுப்புங்க. இந்த 15 நாட்களுமே தொழில் வியாபாரம், உத்தியோகம், படிப்பு இதில் எல்லாமே சிறப்பான உயர்வு ஏற்படக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. ஆனால் குடும்ப சூழல் மட்டும் சில பின்னடைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் அனுகூலமும் இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். இதில் எந்த ஒரு தடையும் தாமதமும் ஏற்படக்கூடாது. இன்னும் 15 நாட்கள் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும், தீமைகள் உங்களை விட்டு விலகவும், தடைகள் உங்களை விட்டு பரிபூர்ணம் நீங்கவும் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செஞ்சு பாருங்கள். நன்மையை பெறுவீங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா துர்க்கை வழிபாடு. துர்க்கை வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். துர்க்கை அம்மன் வழிபாடு செய்கிறதும், துர்க்கை மந்திரம் சொல்கிறதும், துர்க்கை கவசத்தை கேட்குறதுமே உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். தினந்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி
நீங்கள் துர்க்கை மந்திரம், துர்க்கை கவசம் கேட்குறத, படிக்கிறத பழக்கப்படுத்திக்கோங்க. அன்றைய தினத்தில் வரக்கூடிய பின்னடைவு நீங்கி பிரச்சனைகள் உங்களை விட்டு அகலும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பை துர்க்கை அம்மன் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஏற்படுத்துவாங்க. நன்மை எல்லா வகையிலுமே உங்களுக்கு வரும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதில் பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் வரும்.